वो कहती हैं कि जो डेमोक्रेटिक इंस्टीट्यूशंस हैं वो पहले से कमज़ोर हो गई हैं, यहाँ तक कि आप पर तानाशाह या डिक्टेटर होने का भी आरोप लगता है। इसको आप कैसे देखते हैं? பார்லமெண்ட்டுக்குள்ள டிவைட் பண்றதுக்காக நாங்க அடிக்கடி வர சொன்னோம். ஆனா அவங்களுக்கு என்ன தோணுச்சுன்னா எங்க கிட்ட சொல்றதுக்கு ஒண்ணும் இல்லைன்னு, சொல்றவங்களும் இல்லைன்னு. அவங்களோட புது எம்பிஸ் எத்தனை பேர் வந்தாங்களோ அவங்க எங்க கிட்ட வந்து சொல்லுவாங்க, சார் எங்களோட 5 வருஷம் வீணா போயிடுச்சுன்னு. நான் அவங்களோட தலைவர்கள் கிட்ட சொன்னேன், நீங்க இந்த மாதிரி ஒன்று பண்ணுங்க, 1 மணி நேரம் உங்க யங்கான எம்பிஸ அவங்கள பேச விடுங்கன்னு, அதுக்கப்புறமா வேணா அவங்கள டிஸ்டர்ப் பண்ணுங்கன்னு. அவங்களுக்கு இந்த விஷயத்தையெல்லாம் நான் சொல்லி கொடுத்துருக்கேன். என்னோட முயற்சி என்னன்னா மக்களுக்கு ஏதாவது செய்யணும்னு. ஆனா துரதிர்ஷ்டம் என்னன்னா இந்த காங்கிரஸோடைய குடும்பம் அவங்கள பொறுத்த வரைக்கும் ஜனநாயகம்னா ஆட்சியில இருக்கிறது. அவங்க இன்னைக்கும் இதை ஏத்துக்க தயாரா இல்ல. 2014லேருந்து இந்த நாடு இன்னொரு அரசாங்கத்தை தேர்ந்தெடுத்திருக்கு. அவங்களால இதை மனசார ஏத்துக்க முடியல. அதனாலதான் அவங்க எல்லா இடத்துலயும் அவங்களுடைய மேனிஃபெஸ்டோ விஷயங்களை இம்ப்ளிமெண்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அது கூட கஷ்டமா இருக்கு. அவங்க சொன்ன விஷயங்களை இன்னைக்கு இம்ப்ளிமெண்ட் பண்ணா அவங்க சந்தோஷப்படணும். இதை நாங்க சொல்லிக்கிட்டு இருந்தோம், நீங்க பண்ணிக்கிட்டு இருக்கீங்கன்னு. நல்ல விஷயம் தானே? எங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கல. பிரணாப் முகர்ஜி சொன்னாரு, நீங்க புத்தகத்துல பார்த்திருப்பீங்க, ஏன் கூட யாரெல்லாம் வேலை செஞ்சாங்களோ அவங்க எவ்வளவு டெமோக்ராட்டிக்கா வேலை செஞ்சாங்கன்னு. பிரசிடென்டோட இன்ஸ்டிடியூஷனுக்கு பிரஸ்டீஜை இன்க்ரீஸ் பண்ணிருக்கோம். சுப்ரீம் கோர்ட் எனக்கு சொல்லுங்க, ஒரு பக்கம் மக்கள் சொல்றாங்க அரசாங்கத்தோட வார்த்தையை சுப்ரீம் கோர்ட் கேட்கறது இல்லைன்னு. எங்க மேல சுமத்துற பழி இதுதான். அப்புறம் அதுல எங்களோட எபிலிட்டிஸை பத்தி கேள்விகள் எழுப்புறாங்க. அப்படின்னா இதுக்கு அர்த்தம் இதுக்கு முன்னாடி இருந்தவங்க ஜுடிஷியரியை மேனேஜ் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க, அப்போ இந்த இன்ஸ்டிடியூஷன் நல்லா இருந்துச்சு. நான் ஏன் மேனேஜ் பண்ணணும்னு கேட்கிறேன். சட்டம் சட்டத்தோட வேலையை செய்ய போகுது.